பூமியில எப்படி வாழணுங்கிற எண்ணங்களை எப்படி உணர்த்திருக்கிறாருங்கிறது படிச்சிருக்கவங்களும் தெரியும். படிச்சிருக்கவங்க பலருக்கும் தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்றதுனால தப்பு இல்லை. எனக்கு இது ஒரு வழி. நான் என்னோட வாழ்வியல் முறையை மக்கள்கிட்ட கடத்துறேன். அப்போ இன்னும் எனக்கு தெரியாது. நான் செய்கிறது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்து இறை சிந்தனை இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் தான் இந்த கலியுகம். இங்கே வந்து இன்னொருத்தனுக்கு உதவி செய்யணுமாங்கும் அப்படின்னு கேட்குற காலம். அப்படி செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குங்கிறதும் தெரியாது. நம்மகிட்ட தான் பணம் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு நம்ம செலவு போக மீதம் உள்ளதை இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அதனால தான் நாங்கள் எங்களுக்கு வந்த காசை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அது எதுக்கு அப்படின்னா, இது எங்களை பற்றி நாங்கள் கொடுக்குறத பார்த்து நீங்களும் திருந்தி நீங்களும் கொடுங்க, நீங்கள் வாழ்வீங்க, நீங்களும் வாழ்வீங்க, பிள்ளைகள் வாழும், அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழும். அதாவது நீங்கள் தான தர்மங்கள் செய்திருங்கள், தலை துவங்கி வாழ்வீர்கள், தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளோடும் அப்படின்னா அவங்களோட குடும்பம் வாரியாக எல்லாருமே செழிப்பான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்கிறது சத்திய உண்மை. நோக்கம் இல்லை, பிரபலமாகணும். பிரபலமாகணும், எனக்கு இந்த பெருசாகணும், எனக்கு இதெல்லாம் நான்